ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2025 ஆண்டு ஜனவரி மாதம் முழுவதும் கர்த்தர் அற்புதமாக, அதிசயமாக அவருடைய கிருபையினாலே நம்மை நடத்தி வந்தார். இந்த பிப்ரவரி மாதம் முதல் நாளிலே தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக ஜீவனோடு இருப்பதற்கு ஆண்டவர் தான் நமக்கு கிருபை பாராட்டினார். அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல், அவருடைய உடன்படிக்கையை அவர் நிலை பெயராமலும் நம்மை பாதுகாத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் வாக்குத்தத்த வார்த்தையாக யாத்திராகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது: எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். அதாவது இன்றைக்கு நம் மனிதனுடைய வாழ்க்கை சூழல், நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யாவிட்டால் எனக்கு என் வாழ்க்கை அவ்வளவுதான். ஆண்டவர் மாத்திரம் எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யவில்லை என்றால் என் வாழ்க்கை அவ்வளவுதான். இன்றைக்கு எல்லாருடைய அநேகருடைய சூழ்நிலை இப்படிதான் இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யணுங்க பிரதர், இந்த விஷயத்துல பாஸ்டர், ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்தே ஆகணும், இல்லைன்னா அவ்வளவுதான். அன்பானவர்களே, கர்த்தர் இந்த கால வேளையிலே, இந்த நல்ல நாளிலே, பிப்ரவரி மாதம் உங்களையும் என்னையும் பார்த்து தான் அவர் சொல்லுகிறார், அற்புதங்களையும் அடையாளங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பார். கவலையப்படாதீங்க, அவருக்கு லேசான காரியங்க. அற்புதம் செய்வது, அதிசயங்கள் செய்வது நம் தேவனாகிய கர்த்தருக்கு லேசான காரியம். நமக்கு எப்படி தெரியுங்களா? தலைவலினா, வயிற்று வலினா ஆண்டவர் சரியாக்கிடுவார். கேன்சர் சரியாக்குவாரா? இல்லை பிரதர், அது ரொம்ப கஷ்டம். இல்லை, தேவனுடைய பார்வையிலே அது சாதாரணமான காரியம். எந்த பலவீனமா இருக்கட்டும், எந்த வியாதியா இருக்கட்டும், உங்களுடைய தேவை எதுவா இருக்கட்டும், நீ எந்த ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து இந்த நாளிலே ஆண்டவர் இந்த மாதமாகிலும் எனக்கு ஒரு அற்புதம் என் வாழ்க்கையிலே செய்ய மாட்டாரா என்று ஏக்கத்தோடு இருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். நாம் வாழ்கிற தேசத்திலே, நாம் வாழ்கிற குடும்பத்தில், நாம் வேலை பார்க்கிற இடத்திலே நிச்சயம் கர்த்தர் மிகுதியான அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வார். கவலைப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த மாதம் அற்புதங்களை செய்து நானே தேவன் என்று உங்களுக்கு காண்பிக்க போகிறார். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். இஸ்ரவேல் மக்களை கானான் தேசத்திற்கு, எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி கானானுக்கு கொண்டு போகிற பயணத்திலே அந்த அடிமைத்தனத்திலிருந்து மோசேவை அனுப்பி இந்த இஸ்ரவேல் மக்களுக்கும் எகிப்திலே அந்த பார்வோனுக்கு முன்பாக நீ அடையாளங்களையும் அற்புதங்களையும் நீ செய்வாய், அதை நானே நடப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் மிகுதியாக நான் நடப்பிப்பேன். நீ போ, என் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வா, என் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே நான் அவர்களை ஆசீர்வதிக்க போகிறேன், அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்க போகிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மக்களுக்கு விடுதலை செய்வதற்கு கர்த்தர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பித்தார். இன்றைக்கு அநேகர் நம்மை பரியாசம் பண்ணலாம், சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நமக்கோடு கூட இருந்து இந்த மாதம் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் செய்து உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை செய்து நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம், இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எல்லா விதங்களிலும் நன்மை உண்டாக செய்வார். நம்மை அழைத்த தேவன், நம்மை தெரிந்து கொண்ட தேவன், நம்மோடு கூட இருக்கிற தேவன், நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் நம்ம ஒரு நாள் கைவிட மாட்டார். பல நேரங்களிலே சூழ்நிலைகளை கண்டு நாம் சோர்ந்து போய்விடுகிறோம். ஏன் ஆண்டவர் செய்யவில்லை? நான் சொல்றேன், இந்த கால வேளையில கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போகிறார்? அவர் உன்னுடைய தேவனாய் இருக்கிறார்.
ஆக அவர் சொல்கிறார், நான் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் கர்த்தருடைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் நம் வாழ்க்கையில அனுபவிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கோம்.